வணக்கம் தோழர்களே. அல்லாவின் அருளால் புனித ரமலான் மாதம் வெள்ளிக்கிழமையில் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு அறிமுகமாகும் நான் விஜி. சவுதி அரேபியாவில் இருக்கிற மெக்கா மதினாவுக்கு ஒரு முறையாவது புனித ஹஜ் பயணம் போயிட்டு வரணும் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுடைய கனவு. இங்கே தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகிறாங்க. குறிப்பாக ரம்ஜான் டைம்ல எல்லாம் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகக்கூடிய இடம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணறு பல ஆச்சரியங்களை உள்ளடக்கிய கிணறு. அதாவது அறிவியல் அறிவுக்கு புலப்படாத ஒரு கிணறு. எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணாலும் அவங்களுக்கு விடை தெரியாத ஒரு அதிசயமான கிணறு. இந்த கிணறுடைய தகவல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜம்ஜம் அப்படின்னா அரபு மொழியில் போதும் அப்படிங்கிற அர்த்தம். இதில் மெயின் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் வந்து ஏரி ஆறு குளம் எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு பாலைவனம். ஃபுல்லாக இந்த சவுதி மக்களுக்கு குடிநீராக இந்த கிணற்று நீர் மட்டும்தான் பயன்படுது. இயற்கையான நீரூற்றோட 5000 வருடம் பழமையான வெறும் 31 மீட்டர் ஆழமுடைய இந்த கிணறுடைய பேர் ஜம்ஜம். ராட்சத குழாய் மூலமாக தினமும் 2 லட்சம் லிட்டர் தண்ணீரை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் கூட இந்த கிணறுல தண்ணி வற்றவே இல்லை. கிட்டத்தட்ட 5000 வருஷமாக இருக்கிற இந்த கிணத்துல அள்ள குறையாத அமுத சுரபியாக தண்ணி இருந்துகிட்ருக்கு. இந்த கிணத்து தண்ணி தான் உலகத்திலேயே ஹை குவாலிட்டியாக, அதாவது பியூரிட்டி, ரொம்ப சுத்தமான குடிக்கிறதுக்கு உகந்த ஹை குவாலிட்டி நீர் அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தண்ணியில் தான் கால்சியம், மினரல்ஸ் எல்லாமே இயற்கையாகவே அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தண்ணீரை வந்து சுத்தப்படுத்த குளோரின் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த தண்ணியில் இயற்கையாக நேச்சுரலாகவே குளோரின் கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் இந்த தண்ணியை அடித்து நீங்கள் 1 இயர் வச்சுருந்தாலும் அந்த தண்ணியோடைய குவாலிட்டி, அதனுடைய பியூரிட்டி, அதனுடைய சுத்தம் அதெல்லாம் வந்து குறைகிறதே கிடையாது. இந்த கிணறுல பாசம் படியலை, அதனால வளரக்கூடிய அந்த தாவரங்கள் இல்லை வேறு உயிரினங்கள் எதுவுமே இல்லை. 50 இயர்ஸ் முன்னால் ஈரோப் கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க, சவுதி கிட்ட வந்து இந்த தண்ணியை நம்ம வந்து சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு அந்த வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, 15 நாள் கண்டினியூவாக தண்ணியை வந்து வெளியேற்றுறாங்க. அதாவது 70 கோடி லிட்டர் தண்ணியை வெளியேற்றுறாங்க. 15 நாள் கண்டினியூவாக தண்ணியை வெளியேற்றிட்டாங்க. 70 கோடி லிட்டர் தண்ணி வெளியேற்றினதுக்கு பிறகும் தண்ணி குறையவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 1 இன்ச் தண்ணி கூட தான் இருந்திருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் கேள்விகளுக்கு விடை கிடைக்காத இந்த கிணறு பற்றிய தகவல் வரலாற்று குறிப்பு குர்ஆனில் இருக்குது. அதன்படி வந்து நபி இப்ராஹிம் தன்னுடைய மனைவி குழந்தையை கூட்டிகிட்டு மெக்கா பாலைவனத்துக்கு போயிருக்கிறாரு. இறைவன் கட்டளைப்படி அவங்க 2 பேரையும் விட்டுட்டு அவர் வந்துட்டார். ஸோ அவங்க 2 பேரும் கையில் இருந்த உணவு தண்ணி காலியானதுக்கு பிறகு தண்ணி தேடி அங்கே ரொம்ப அலைஞ்சிட்ருக்குறாங்க. குழந்தை ரொம்ப அழுதுட்ருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அம்மா மலையிலலாம் ஏறி இறங்கிலாம் பார்க்குறாங்க. தண்ணி கிடைக்கவே இல்லை. அப்போ அந்த சமயம் குழந்தை ரொம்ப அழுது காலில் உதைச்சி எட்டி உதைக்கும் போது அந்த மண்ணிலேருந்து தோன்றின ஒரு நீரூற்று தான் இந்த கிணறு அப்படின்னு. ஏன்னா அந்த தண்ணி வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, போதும் அப்படிங்கிறத அரபு மொழியில் ஜம்ஜம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை சுற்றி, அதாவது கிணறு மாதிரி கற்களை கொண்டு அந்த தண்ணியை சுற்றி அவங்க வந்து கட்டியிருக்கிறாங்க. அந்த கிணறு தான் 5000 வருடமாக இருக்கக்கூடிய இந்த கிணறு அப்படின்னு குர்ஆனில் வரலாற்று குறிப்பு இருக்குது.